இந்த அருமையான சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த சபை விசுவாசிகளுக்கும் அவருடைய பொறுப்பாளர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் எல்லா துதிக்கும் பாத்திரங்களா இருக்கிறார். ஒரு அருமையான தேவன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஒரு காரியத்தை கிறிஸ்தவனாக புரிந்து கொண்டேன் என்றால் அது இயேசுவுடைய அன்பு. நான் என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே இந்நாள் மரியதும் வந்திருக்கிறேன் என்றால் அது இயேசுவுடைய அன்பு. என் வாழ்வில் நான் சந்தித்த சோதனைகள், பிரச்சனைகள், வாழ்வின் சவால்கள், பலவீனங்கள், வியாதிகள் மத்தியிலே நான் வாழ விருப்பப்படாதவன். இயேசு மாத்திரம் என் வாழ்வில் வல்லவராக இல்லாவிட்டால் நான் கூட தற்கொலை பண்ணிடுறேன். அநேக வாலிப பிள்ளைகளிடத்தில் பேசும்போது சொல்லுவேன், இயேசுவுடைய அன்புக்கு விரோதமாக எதையும் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்யாதீர்கள். அவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து விட்டார். நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்தாலும், எவ்வளவு பெரிய குற்றம் செய்தாலும் நீ கவலைப்படாதே. இயேசுவுடைய அன்பு இணையற்றது. வாழ்க்கையில வாலிப பிராயத்திலே நான் சந்தித்த சோதனைகளின் வேலைகளில் நான் 2 தீர்மானம் எடுத்தேன். அப்படின்னா, வாழ்க்கையில எச்சூழ்நிலை வந்தாலும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன். நிறைய பாஸ்டர் ஸ்டார்ட் பண்ணாங்க, ரொம்ப அருமையான ஊழியர் தற்கொலை பண்ணிட்டார். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. 2வது, என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்திலே ஒருபோதும் சோர்ந்து போக மாட்டேன். ஏனென்றால் இயேசு எனக்கு செய்தது போதுமானதாக இருக்கிறபடினாலே அவருடைய அன்புக்கு நான் ஒருபோதும் விரோதமாக செயல்பட மாட்டேன். அதனால்தான் எனக்கு தெரியாது, இவங்க சொல்லி 2-3 மாசத்துக்கு முன்னாடி இந்த 2 வாரங்களாகவும் நான் படிக்கிற வேத பாட பகுதியும் நம்முடைய ஓய்நாட்டு பள்ளியில் அப்படிதான் வந்தது. அன்பை பத்தி தான் வந்தது. ஒரு சில கர்த்தர் எல்லாவற்றையும் ஒப்புரவாக்கி ஒரே மாதிரி கொண்டு போவார். அதே மாதிரிதான் நான் நினைத்துக்கிட்டேன். நிச்சயமாய் கர்த்தருடைய அன்பு இணையற்றது. அதனால இயேசுடைய அன்பை குறித்து பேச வேண்டும் என்று நான் தீர்மானித்தேன். வெள்ளிக்கிழமை காலையிலே நீங்கள் ஒரு சிலர் இல்லாதபடினால ஒரு சுருக்கமாக, வெள்ளிக்கிழமை காலையிலே நான் பகிர்ந்து கொண்ட ஒரு உண்மை என்னவென்றால், இயேசு நேசிக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை குறித்து பேசினேன். அவருடைய அன்பு எப்படிப்பட்டது என்றால் அளவிட முடியாத அன்பு. எபேசியர் 3:18 பவுல் சொல்லும் போது, அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் அதை அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளவு பெரியது அவருடைய அன்பு. அளவிட முடியாத அன்பு. உலகத்தில் எங்கும் நீங்கள் அந்த மாதிரி அன்பை பார்க்க முடியாது. அதனாலதான் அளவிட முடியாத அன்பு. 2வது, இயேசுனுடைய அன்பு மாறாத அன்பு. அவருடைய அன்பு மாறாது. நம்ம எல்லாரும் மாறிடும். பாத்துறீங்களா? ரொம்ப அருமையா சொல்றாங்க, I love you truly from my heart. அவ்வளவுதான். கொஞ்ச நாள்ல அன்பு மாறிடும். இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது. ஒரு கிறிஸ்தவ விசுவாசியே, சகோதரனே, சகோதரி, வாழ்க்கையை புரிந்து கொள். உன் கணவனிடத்தில் அப்படிப்பட்ட அன்பை நீ எதிர்பாராதே. மனைவியின் இடத்துல உன் அன்பை எப்படி எதிர்பார்க்காது. முடியாது, மானிடர்களால் முடியாது. ஆனால் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாதது. அப்புறம் 3வது, எங்கு சென்றாலும் கிடைக்காது. எங்க போனாலும் கிடைக்காது. கடையில் போய் காய்கறி வாங்குற மாதிரி வாங்க முடியாது. எங்கு சென்றாலும் இந்த அன்பு கிடைக்காது. அவரிடத்தில் மாத்திரம் அந்த அன்பு. இந்த உலகத்துல எங்க போனாலும் கிடைக்காது. எகமதில் இல்லாத ஒரு அன்பு என்று சொல்லி கருத்தை பகிர்ந்து கொண்டார். எல்லாரும் அந்த பாட்டு தெரியும் நினைக்கிற ஒரு சிலவங்க சகோதரர் அவர்கள் இந்த பாட்டை இதோட பாட்டு ஒரு ஸ்டான்ஸா பார்க்குறோம். 1-2 ஸ்டான்ஸா சகோதரர் ரமேஷ் நான் பாட கேட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் அந்த பாட்டை இயேசு அன்பு என்றென்றும் மாறாது. அப்படிப்பட்ட
அப்படிப்பட்ட அருமையான அன்பை குறித்து தியானிக்கிறதுக்காக தேவன் உதவி செய்தார். நேற்று மாலையிலே நான் பகிர்ந்து கொண்ட ஒரு கருத்து என்னவென்றால், கிறிஸ்துவின் அன்பை பற்றி படித்தோம். ஒரு கிறிஸ்தவனை நாம் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வாழும் நிருபமாய் இருக்கிறோம். ஆகையினாலே நிச்சயமாய் நம்முடைய வாழ்வுதான் தேவனுக்கு சாட்சியாக இருக்கு. பிதாவினுடைய அன்பை ரூபகாரப்படுத்தத்தக்கதாக கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். கிறிஸ்து பரலோகத்துக்கு போனபடியினாலே உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டு அப்படிப்பட்ட அன்பை உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஒரு கிறிஸ்தவனுடைய அன்பு அல்ல, உலகத்தார் போல நாம் இருக்க முடியாது. உலகத்தார் சுய அன்பை கொண்டிருக்கிறார். சுய நோக்கோடு தன்னுடைய குடும்பத்தை நேசிக்கிறார்கள், தன்னுடைய சகோதரனை தன்னுடைய நண்பனை நேசிக்கிறார்கள், மற்றவர்களை நேசிப்பது கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றுக்கும் மாறாக சொன்னார், நீ உன்னை நேசிக்காதே, உன்னை என்ன செய்? deny yourself. ஒருவன் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து, நேசித்தில்ல, தன்னைத்தான் வெறுத்து சுயம் செத்தால் மாத்திரமே கிறிஸ்துவனுடைய தூய அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும். சுய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற ஆசை மாறினால் மாத்திரமே தூய அன்பு நம்முடைய உள்ளத்திலே காணப்பட முடியும். சொன்னார், சகோதரனை நேசிக்காதவன் பரலோகத்தில் தேவனை எப்படி நேசிப்பார்? கண்ட சகோதரத்துல சபை விசுவாசிகள் மத்தியிலே, சபையிலே போதகர்களோ ஊழியர்களோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும், நமக்கு நல்லதை செய்தாலும் நமக்கு தீமை செய்திருந்தாலும், நமக்கு பிரியமானவர்களாக இருந்தாலும் பிரியமில்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களை நேசிக்கத்தக்கதாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பு நமக்கு இல்லையானால் கிறிஸ்துவுடைய அன்பு நம்மிலே பூரணப்படவில்லை. ஒரு கிறிஸ்துவுடைய அன்பு அப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும். பிறனை நேசிக்க வேண்டும். நமக்கு விருப்பப்படாதவங்களெல்லாம் நேசிக்கணும். அநேக நேரங்களில் கிறிஸ்துவுக்குள்ள இல்லாத அன்பு, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லாத அன்பு உலகத்தார் இடத்துல இருக்கு. இன்னைக்கு கூட காலையில் நான் எடுத்து பேசிட்டு சொல்லிட்டு இருந்தேன், இந்த கேஸ் அண்ட் லெஸ்பியன்ஸ்னுடைய மூவ்மெண்ட்ல இருக்கிற அன்பு சபைக்குள்ள இருக்கு. அவங்க எவ்வளவு ஜாயிண்டா எதை உலகம் முழுவதும் செய்யறாங்க தெரியுமா? ஒருத்தருடைய தேவைக்காக அவர்கள் ஓடுகிறதை நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு அந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்கேயாவது ஒரு தீங்கு இருந்ததுன்னா அவங்க எல்லாம் அந்த இடத்துல ஓடி போய் அங்க ஒரு மார்ச் பண்ணி அவங்களுடைய ரைட்டுக்காக ஃபைட் பண்றாங்க. பாவத்தில் இருக்கிறாங்க நம்ம சொல்றோம், ஆனா அவங்களுக்குள்ள உலகத்தாருக்குள்ள இருக்கிற ஒரு அன்பு தேவனுடைய சபையில காணப்படவில்லை என்றால் நாம் கடைசி காலத்தில் இந்த மீதியான சத்தியத்தை நாம் எப்படி எடுத்து சொல்ல போகிறோம்? நம்மிடத்துல பரிபூர்ண அன்பு காணப்படும். நடுவர் சொல்றாரு, என்ன செய்யுங்க? ஏழைகளுக்கு இறங்குறவர் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார். எவ்வளவு அளவுக்கு ஏழைகளுக்கு உதவி செய்ய, உபகாரத்திலாம் 15வது வருஷம் ஆண்டவர் சொல்றார், எவ்வளவு உதவி செய்யணும். எவ்வளவு கிறிஸ்துவரிடத்துல அப்படிப்பட்ட அன்பு, ஒரு மனிதனுடைய தேவை இருக்குமானால் அதை சந்திக்கத்தக்கதான விதத்துல, தேவனுடைய ஊழியத்துக்கான ஒரு தேவை இருக்குமானால் அதை சந்திக்கத்தக்கதான விதத்துல நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் நாம் சிந்திக்க கடமைப்பட்டோம். அது மாத்திரமல்ல, கடைசியில் இயேசு சொன்ன முக்கியமான ஒரு காரியம் என்ன? உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பாய்க்கிறவர்களுக்கு. ஆனால் ஒரு கிறிஸ்துவனுக்கு முடியும். ஏனென்றால் ஜீவிக்கிறது அவன் அல்ல, யார்? கிறிஸ்துவே அவனுக்கு ஜீவிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில செய்ய முடியாததை செய்ய முடியும். Only if possible, if we only deny ourselves and if Christ lives in us, it's possible that we will show the true love of Christ in our personal life every day. It's possible. கர்த்தருடைய தூய அன்பை நாம் காண்பிக்க முடியும். ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்தில் அந்த அன்பை நாம் பார்க்க முடியும். ஆம், ஒரு கிறிஸ்துவனுடைய அன்பை குறித்து படித்தோம், ஒரு கிறிஸ்தவனுடைய அன்பை குறித்து படித்தோம். அவர் நம்மை நேசித்தார்னு படிச்சோம். நம்ம உலகத்தாரை நேசிக்கிறது குறித்து, ஆண்டவருடைய பிள்ளைகளையும் உலகத்தாரை நேசிக்கிறது குறித்து படித்தோம். ஏசாமி வேதத்தில் ஒரு முக்கியமான காரியத்தை சொன்னார். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 22:37. யாராவது எடுத்து வாசிக்கலாம். 22:37. ஏசாவை நோக்கி
உன் தேவனாகி இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 28 இது முதலாம் பிரதான கற்பனை. இயேசு சொல்லுகிறார், ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய முதலாவது கடமை என்னவென்றால், உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் நீ நேசிக்க வேண்டும். ஆண்டவர் பேரில் நம்முடைய அன்பு என்ன? ஒரு கிறிஸ்தவனின் அன்பு கிறிஸ்துவின் மேல் எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். கிறிஸ்துவின் மேல் என் அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இயேசு சொன்ன இந்த காரியத்தில் 3 காரியத்தை சொல்றார். முதலாவது, முழு இருதயத்தோடு. இருதயம் தான் இப்போ எல்லாரும் எங்க சொல்றோம்? ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனை பற்றிய காரியமே மையமாக இருக்க வேண்டும். என் மனைவியாக இருக்கவே முடியாது, என் பிள்ளைகளாக இருக்கவே முடியாது. என்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் நான் நாள் முழுவதும் சிந்திக்கிறது, நான் இயேசுவுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய ராஜ்யம் வருகிறதற்காக என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு எண்ணமே நமக்கு முக்கியமானதாக காணப்படும், மைய பொருளாக காணப்பட வேண்டும். The very reason for living is to express Christ's love to the world. That's the only reason we are living. That's the only reason we have been chosen. அடிக்கடி நீங்க சொல்லுவாங்கல, அட்வென்டிஸ்ட் எங்க போனாலும் சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குன்றத முதல்ல பாக்குறாங்க. எங்கேயாவது ஒரு கூட்டம்னா என்ன பாட்லாக்ல என்ன இருக்கு, என்ன பாட்லாக் எல்லாரும் கொண்டு வாங்க. கூட்டம் முக்கியம் இல்லை, கேம்ப் மீட்டிங்ல கூட சாப்பாடு தான் முக்கியமா இருக்கு. அப்ப சொல்லுவோம் அடிக்கடி என்கிட்ட, பெண்டிகாஸ்ட் கூடுறாங்க, சாப்பாடை பத்தியே பேச மாட்டேங்கிறாங்க. ஒரு சில இடங்கள் அப்படி இருக்கு. நீங்க இவங்க காரியங்களை போய் பார்க்கணும். நம்ம கொரியாவில் இருக்கிறவருடைய காரியத்தை குறித்து நீங்க பார்க்கணும். பால் யாங்கிச்சோ நீங்க உலகத்திலே பெரிய சபை வச்சிருக்கிறவர் அவர் தான். நம்ம மேக்ஸ்வெல் எழுதுறாரு, நம்ம ஒரு என்ன மேக்ஸ்வெல் பிளாக் ஒருத்தர் ஒரு பிரேயரை பத்தி ஒரு புக் எழுதுறாரு, இஃப் மை பீப்புள் ப்ரே. அந்த புத்தகத்தை எவ்வளவு பேர் வாசித்தீங்கன்னு தெரியாது. அவர் சொல்றாரு, குளிர் பயங்கர ஸ்னோ, அந்த காலை வேளையிலே 6 மணிக்கு சபை நிரம்பி வழிகிறது உபவாச ஆராதனைக்கு. இவர் நினைச்சாரு, இந்த கோல்டுல அட்வென்டிஸ்ட்லாம் சீசனல் கிறிஸ்டியன், மழை பெஞ்சுனா கோயிலுக்கு போவானா, ஸ்னோ பெஞ்சுனா கோயிலுக்கு போவானா. இங்க அவங்க அப்படி இருக்கிறாங்க. கிறிஸ்துவுக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எது மையமாக இருக்கிறது என்பது மிகவும் முக்கியம். கிறிஸ்து தான் மையமாக. கிறிஸ்துவனுடைய காரியத்தை நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வருஷத்துக்கு உபவாச கூட்டம் வச்சிருக்கிறோம் பாருங்க. ஆண்டவர் சொன்னாரு, உண்மையில என்ன சொன்னார் இயேசு? பிசாசுகளை துரத்தணும், தேவனுடைய வல்லமையை காணணும்னா 2 காரியம் சொன்னார். நீங்கள் உபவாசத்திலும் ஜெபத்திலும் இல்லாவிட்டால் உங்களால முடியாது. நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் கடந்து போகிறதில்லை, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுகவீனங்கள் கடந்து போகிறதில்லை. காரணம் என்ன தெரியுமா? நம்ம உபவாசத்துல ஜெபத்துல கிறிஸ்துவுடைய பாதத்திலே காத்திருக்கும் பிள்ளைகளாக இந்த கடைசி நாட்களில் இல்லை. நீங்க பைபிளை வாசித்து பாருங்க, இரவு முழுவதும் வேதத்திலே தியானித்தார். பகல்ல நமக்கு சபையில தூக்கம் வந்துருது, ராத்திரி எங்க உட்கார்ந்து மிட் நைட் வரைக்கும் பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு யாரு ஜோசப் பேட்ஸ் வெளியே வராரு. அன்னைக்கு ஓய்வு நாளை பற்றி சத்தியம் தெரிஞ்ச உடனே முதல்ல பாக்குறவர் கேட்கிறார், வாட்ஸ் யுவர் நியூஸ் பிரதர் பேட்ஸ்? என்ன சொல்றாரு தெரியுமா? செவன்த் டே இஸ் தி சாபத் ஆஃப் தி லார்ட் தை காட் அப்படினாரு. ராத்திரி முழுவதும் படிச்சிட்டு வந்து காலையில கிரீட் பண்றவங்க சொல்றாரு, என்ன நியூஸ்? ஓய்வு நாள், 7ஆம் நாள் தான் ஓய்வு நாள்ன்றார். கிறிஸ்துவை மையப்பொருளாக நீங்க பயனுடைய டெஸ்டிமோனிஸ் நீங்க வாசித்து நான் வாசித்த ஒவ்வொரு புத்தகங்களை பார்த்தோன்னே என்னுடைய உள்ள உடைந்து போயிடுச்சு. ஒவ்வொருவரும் கிறிஸ்துவாக ஜேன் ஆண்ட்ரூஸ் ராத்திரி பார்க்கணும். அவரும் அவருடைய பிள்ளைகள், மகன் ஒரு மகள், மனைவி இறந்துடுறாங்க. 3 பேரும் ஐரோப்பாவுக்கு போறாங்க.
3 பேர் செத்து போறாங்க. இரவு பகல் ஆண்டவருக்காக பேசுறாங்க. அவருடைய சிந்தனை எல்லாம் இயேசுதான், அவருடைய செயலாற்றும் எல்லாம் இயேசுதான். ஆகையினாலே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே முழு மனதோடு இயேசுவை நாம் நேசிக்க வேண்டும். அது மையப்பொருளாக காணப்படும். கிறிஸ்துவின் மேல் நாம் வைக்கிற அன்பு மையப்பொருளாக காணப்படும். இரண்டாவது, முழு ஆத்மாவோடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆத்மான என்ன? இதான் ஆத்மான ஜீவன். நிறைய சபையில நினைச்சிட்டு இருக்காங்க. ஆத்மான என்ன? சோல், லிவிங் சோல்னா என்ன சொல்றோம்? a whole being. நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய தலை, நம்முடைய உடலில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பும் யாரை நேசிக்கத்தக்கதாக உபயோகப்படுத்தப்பட வேண்டாம்? முழு ஆத்மாவோடு என்னுடைய whole being has to be for God's love. நான் அவரை அப்படியே நேசிக்கிறேன். ஆண்டவரே நம்மை முழுவதுமாய் உம்மை நேசிக்கிறேன். பாத்தீங்களா? ஒரு சில நேரம் கொஞ்சம் பிள்ளைங்க வளர்ந்த உடனே கிஸ் கொடுத்தா எழுதுறோம். பாத்தீங்களா? பையங்க பப்ளிக்ல கிஸ் கொடுக்க மாட்டாங்க, வெட்டி பிடி கொடுக்க மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பாவே அவ்வளவு ஷையா இன்னைக்கு சொசைட்டி. வேணா சைடா அப்படி மெதுவா அப்படி பண்ணலாம், அவ்வளவுதான். கிஸ் வேணாம், மெதுவா பக்கத்துல வந்து அப்படி போயிடும். ஏன்னா வெக்கமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க கிறிஸ்துவ நம்ம ஒரு சிரிப்பு, ஒரு கொஞ்சம் காலையில் கொஞ்ச நேரம், மத்தியானம் கொஞ்ச நேரம், அப்படி போய் வாரத்துக்கு ஒரு நாள் அப்படி போயிருக்கோமா, முடிஞ்சது. கிறிஸ்துவின் மேல் நான் வைத்திருக்கிற அன்பு அதை பொறுத்து அந்த 2 மணி நேரம், அதுக்குள்ள அந்த 2 மணி நேரத்தில் சூடு பண்றதுக்கு சாப்பாட்டுக்கு 4 பேர் கோயிலை விட்டு வெளியே போயிடுவாங்க. நான் சொல்றேன் இல்லை, அது பிறகு போய் சாப்பிடலாம். நம்ம எதிர்க்க யார் தான் சந்திக்கணும் தெரியுமா? நம்ம யாரை இங்க பார்க்க வரல, யாரை பார்க்கணும்? நான் என் வாழ்க்கையில் ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டேன். சிறுபிராயத்திலிருந்து என் தாயை எனக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்தாங்க. அதே மாதிரி நான் தான் அந்த விண்டோலாம் திறக்கணும். திருச்சி சர்ச்சில் வந்து எல்லாம் திறக்கணும், பாஸ்டர் கதவை திறக்கணும்னு எல்லாம் இருக்கும். அதனால அவங்க சீக்கிரமா என்னை கூட்டிட்டு வந்துடுவாங்க. அப்படியே நான் அந்த ஆராதனைக்கு உடனே 7 எங்க போனாலும் எவ்வளவு மைல் தள்ளி போய் போதும் பண்ணாலும் சரி, நான் அங்கே முதல்ல கோயில் திறக்கிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கணும் அப்படின்றத ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு கருத்து உதவி செய்யறேன். ஏன் அப்படின்னா நான் சந்திக்க போகிறது யார்? நான் சந்திக்க போகிறது இயேசுவை. நான் முழுமையாய் அவரை நேசிக்கிறபடினாலே என் கால், சங்கீதக்காரன் சொல்கிறது போல, தேவாலயத்துக்கு போவோம் என்று சொல்லும் போது நான் எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியா இருந்தேன். என் கால்கள் தீவிரித்தது என்றார். ஆண்டவரை சந்திக்கிறதுக்குதான் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவரை முழு ஆத்மாவோடு நாம் நேசிக்க இடமைக்கப்பட்டது. அவருடைய அன்பு அவ்வளவு பயங்கரமான. அப்படிப்பட்ட அன்புக்கு இணையாக நாம் என்ன செய்கிறோம்? மூணாவது முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு. அப்பனா ஏதோ சொல்றாங்கன்னே நம்ம இது செய்யக்கூடாது. அதுக்கிட்டே tell you love party man அப்படின்னு சொல்ல வேண்டியது. அழுகிட்ட தாத்தா before you come on give a hug to சொன்னா தான் செய்யலாம். சொன்னா சொல்ற செய்யற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏதோ அவங்க சொன்னாங்களே அப்படின்னு செய்யறது, ஏதோ சபையில பாஸ்டர் சொன்னாரோ, இல்லைன்னா ஏதோ ஐ லவ் யூ ஜீசஸ், அவர் ஏதோ நமக்கு சிலுவையில் மறைச்சார்ல, ஐ லவ் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஃபார் டையிங் ஃபார் மீ. அப்படி இது எங்க இருந்து வரணும்? மனதின் பூரண உறுதியோடு வரணும். ஆண்டவரே, நான் உண்மையாய் என் மனதார உம்மை நேசிக்கிறேன் ராஜா, நீர் அதற்கு தகுதியான தேவன் என்று நாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்கு இயேசுவின் மேலே, தேவன் மேலே ஒரு கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் மேல் ஒரு கிறிஸ்தவனின் அன்பு கிறிஸ்துவின் மேல் எவ்வளவாக இருக்கு, இவ்வளவு பரிபூர்ணமான ஒரு அன்பாக இருக்கு. கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களிலும் என்னிடத்திலும் இருக்கிறதானால் நம்ம நிறைய விட்டு கொடுக்க வேண்டியது. இங்கதான் பெரிய பிரச்சனை அட்வென்டிஸ்ட் உலகத்தான். எவ்வளவு பேர் ஈராக்கில் இருக்கிற கிறிஸ்தவருடைய சூழ்நிலையை பார்த்தீங்க.
CNN நியூஸ் என்ன சொன்னாங்க அவங்க நியூஸ்ல? எல்லாரும் அவங்க ஓடும்போது எவ்வளவு ஜாமான் எடுத்துட்டு போனாங்க? உடுத்த துணியோட ஓடினாங்க. எங்க ஓடினாங்க? நான்லாம் பயந்துட்டேன். ஆண்டவரே, யூதர்கள் ஓடும்போது கிறிஸ்தவங்களை மலைக்கு ஓடுங்கன்னு சொன்னீங்க சுவாமி. 2000 வருஷத்துக்கு முன்னால அது ஆரம்பிச்சிருச்சா? இப்பவே கிறிஸ்தவங்க மலைக்கு ஓட வேண்டிய காலம். இதை பார்த்த உடனே நானும் இப்படிதான் ஓடணுமா? எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடணுமா? அது மாத்திரமா? ஆச்சரியமான ஒரு செய்தியை சொன்னாங்க. அவங்க கையில இருந்த வாட்சி, கழுத்துல இருந்த செயின் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? கான்ஃபிஸ்கேட் பண்ணாங்க. எல்லாத்தையும் பிடிங்கிட்டாங்க. கையில இருந்த அவங்க உடலில் இருந்த விலையேற பெற்ற எல்லா பொருட்களையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பார்த்தேன், அம்மா கடவுளுக்கு கொடுக்கலன்னா கடைசியில் யார் எடுத்துருவான்? சாத்தான். எலமெண்ட் எழுதுறாங்க தெரியுமா? அதை பத்தி தெளிவு பாஸ்பார்ட். நீங்க பேங்க்ல வச்சிருக்கிற பணம் எல்லாம் கடைசியில் யாருக்கு உதவுமா தெரியுமா? தீவிரவாதிக்கு உதவுமா? நீங்க சேர்த்து வைத்த பொருளும் செல்வமும் யாருக்கு உதவும் தெரியுமா? சாத்தானுக்கு தான் உதவும். கிறிஸ்துவை உண்மையாக நேசித்தால் நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும்? நான் என் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக நம்முடைய பயனேசை தான் நான் வச்சிருக்கிறேன். என்னுடைய தாய் தந்தை கூட அந்த இடத்துக்கு வரல. நான் இந்த சபையின் சரித்திரத்தையும் ஆதி கிறிஸ்துவுடைய வாழ்வையும் நான் படித்த போது கண்ட உண்மை, அடுத்த வேளை குழந்தைக்கு பால் இல்லாட்டினாலும் இளநோய்க்கு மேல் எதை குறித்து கவலைப்பட்டாங்கன்னு தெரியுமா? பிரசன்ட் டு பப்ளிகேஷன். இவர் எங்க இருந்து வேலை செஞ்சு காசு கொண்டு வர்றாரு? எங்க? ரயில் ட்ராக், ட்ரெயின் ட்ராக். ட்ரெயின் ட்ராக்ல போய் நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவர் அந்த வாரம் முடிவுல கொண்டு வந்து கொடுக்கிற காசை வச்சு அடுத்த வாரம் என் பிள்ளைக்கு பால் கொடுக்கறத பத்தி அவங்க கவலைப்படல. இன்னைக்கு பால் குழந்தைக்கு கொடுங்க. ஆனா அந்த பிரசன்ட் பேப்பர் பிரசன்ட் அந்த காசு பாருங்க. உங்களுடைய பையனுடைய வாழ்க்கை, ஆதி கிறிஸ்துவுடைய வாழ்க்கை வாசம். கிறிஸ்துவுக்கு அருமையான கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்றால் உலகத்தை நிச்சயமாய் விட்டு கொடுக்காம நம்ம வாழ முடியாது. கிறிஸ்துவனுடைய பரிபூர்ண காண்பிக்க முடியாது. ஆண்டவர் 3 காரியத்தை சொன்னார். லூக்கா 14ஆம் அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 14:33. நிறைய பேர் கேட்பாங்க, அப்படியே உங்களில் எவனாகிலும் தனக்கு உண்டானவைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு இஷ்டனாய் இருக்க மாட்டான். ஆமா, நீங்க உலகத்தில் உள்ள இந்த காரியங்களையும் உலகத்தார் நாடுகிறது போல நாடிக்கொண்டு நீங்களும் நானும் இருப்போமானால் நாம் அவருக்கு சீஷராக இருக்க முடியாது. You have to deny the world and its wealth and its pleasure if you want to be true follower of Christ, if you want to truly love him. ஒரு கணவன் மனைவி நேசிக்கிறாங்க, கல்யாணம் கட்டிக்கிறாங்க. கல்யாணம் முன்னாடி இவர் எப்ப பார்த்தாலும் வா டேட்டிங் போலான்னு கூப்பிட்டு போறாரு. ஹோட்டலுக்கு போறாங்க, உட்கார்றாங்க, பேசுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே முதல் வாரம் கொஞ்சம் பேசுறாங்க, அப்புறம் அது பண்றாங்க. 2வது வாரம் இவர் என்ன பண்றாரு தெரியுமா? டிவி முன்னாடி உட்காந்துருக்காரு. மனைவியை பற்றி கவலைப்படுறது இல்லை, போறது வர்றது. அன்பு என்ன செய்யுது? மறைந்து போகுது. உலகத்தின் காரியங்கள் அவர்களுக்கு இருவருக்கும் மத்தியில் அந்த உறவை என்ன செய்யுது? அதனாலதான் இயேசு சொன்னாரு, 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு கிறிஸ்து, அப்படி இல்லைன்னா உலகம். நீங்கள் எல்லாவற்றையும்
விட்டு கொடுக்காவிட்டால் எனக்கு சீடராக. லூக்கா 14:26. லூக்கா 14:26. யாரொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரனையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான். தகப்பனையும் தாயையும் வெறுக்க சொல்கிறார் சத்தியத்தை நிமித்தமா. இன்னைக்கு டெலிவிஷன்ல யூடியூப்ல போய் பார்த்தீங்கன்னா இருக்கிற டெஸ்டிமனிஸ் எல்லாம் பார்த்து பயங்கரமா. அநேக நேரங்களில் அட்வென்டிஸ்ட் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது எனக்கு அவங்க செய்யறதெல்லாம் பார்த்தா ஆச்சரியம். ஜபீல் குரேஷின்னு ஒரு டாக்டர் அமெரிக்கால கிறிஸ்தவரா மாறி இருக்காரு. அவங்க அப்பாவும் தாத்தா எல்லாரும் மிஷனரிஸ் டு இந்தோனேஷியா அண்ட் நைஜீரியா இந்தியங்கிறது வந்திருக்காரு. இல்ல உகாண்டால அவங்க தாத்தாவும் கிரேட் கிராண்ட் ஃபாதரும் மிஷனரிஸா இருக்காரு. மிஷனரி இஸ்லாமிக் மிஷனரி குடும்பத்தை சேர்ந்தவர் ஜபீல் குரேஷி. யூடியூப்ல போய் பாருங்க. இன்னைக்கு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அப்பாலஜிஸ்ட் ஜாயின்ட் வித் ரவி சக்கராயஸ். இயேசு உண்மையான தெய்வம். அவர் அந்த ஒரு புக் எழுதியிருக்காரு, இன் சர்ச் ஆஃப் அல்லாஹ் ஃபவுண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இதான் அவருடைய புக், இன் சர்ச் ஆஃப் அல்லாஹ். அவர் சொல்றாரு ஃபைனலி அவங்க அம்மா அவங்க குடும்பம் அவ்வளவு க்ளோஸ்லி லிங்க்ட் குடும்பம். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தபோது தான் எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம், கிறிஸ்துவா என் தாய் தந்தையா? கடைசியில் அவர் எடுத்த தீர்மானம் என்ன? என் குடும்பம் என்னை வெறுத்தாலும் இயேசு எனக்கு தேவை, நான் அவரை நேசிக்கிறேன். முழு குடும்பத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவருடைய கல்யாண நாளிலே ஒருத்தர் கூட அவர் குடும்பத்திலிருந்து வரல. ஒருத்தர் கூட. தாய் அவ்வளவு அன்பாய் நேசித்த தாய் கூப்பிட்டு பார்த்தார். கண்ணீரோட அந்த டெஸ்டிமனியை சொல்றார். ஆனால் சொல்றாரு, it worked. கிறிஸ்துவின் அன்புக்காக நான் இதை செய்ய தயாராக இருக்கிறேன். என்னை அவர் நேசித்தபடியினாலே என்னை உலகமும் என் குடும்பமும் வெறுத்தாலும் இயேசுவின் அன்பு என்னில் பரிபூர்ணமாய் இருக்கிறபடியினாலே நான் அவரை நேசிப்பதையே தெரிந்து கொள்கிறேன் என்று தீர்மானம் எடுத்தார். ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எவ்வளவு பேர் ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க, சத்தியத்தை தேடி மொழியை தேடி. அதான் நான் ஒரு 4-5 தடவை பார்த்துட்டேன். இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கணுமா இருக்கு. அதில் அந்த இதை போய் அவங்களுடைய டீட்டெயிலில் போய் பார்த்தீங்கன்னா பிரார்த்தனாலயம் பற்றி பிராமின்ஸே சர்ச்சு படம் பார்க்குறது. இப்போ ப்ரெசென்ட் அவங்களுடைய மெம்பர்ஷிப் இஸ் அரௌண்ட் 500 people, all Brahmins. கடவுள் நடத்துகிற விதத்தை பாருங்க. அவருடைய டெஸ்டிமனி எழுதியிருக்கிறார். கேரளா பிராமின், மனைவி பிராமின். இவங்க 2 பேரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் நாங்கள் எங்கள் சமுதாயத்தினரை பரலோகத்துக்கு கொண்டு போகணும், ரட்சிக்கணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்து அவங்க எல்லாம் குடும்பத்தை எல்லாம் விட்டு கொடுத்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் டிவி சாந்தி அந்த நடிகையினுடைய டெஸ்டிமனியை கேட்டீங்க? யூடியூப்ல போய் பாருங்க. எவ்வளவு பேர் ராமராஜனுடைய டெஸ்டிமனியை கேட்டீங்க? நீங்க கிறிஸ்துவ ராமராஜன், ராமராஜன் தெரியல, பெரிய நடிகை, ப்ரொடியூசர், டைரக்டர், இன்னைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறார். வேற யாரு? நக்மா, பெரிய பெரிய ஆளுகள் கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே. ஆண்டவர் உலகத்தை மாற்றிக் கொண்டிருக்கிறார். உலகத்தாரை தெரிந்து அவர்களை பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்கள் கிறிஸ்துவுக்காக தங்களுடைய குடும்பங்களையும் தங்களுடைய நல்ல வருமானம் உள்ள தொழிலையும் விட்டுக் கொடுத்து கிறிஸ்துவுக்காக வந்து கொண்டிருக்கிறார். நமக்கு எல்லாருக்கும் ஜாலி அப்ராம் தெரியும். ஜாலி அப்ராம் சினிமாலெல்லாம் நல்லா பாட்டு பாடுவோம். இன்னைக்கு ஒரு சினிமா பாட்டு பாட சொல்லுங்க, பாட மாட்டேன். ஏன் அவர் பாடின பாட்டே பாட மாட்டேன்? கேட்டு பார்த்தேன். இனிமே இந்த வாயினாலே கிறிஸ்துவை தவிர வேறு எதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன்? பாட மாட்டேன்.
கிறிஸ்துவ அநேக நேரங்களில் நம்முடைய சபையின் மாற்றங்களை நான் பார்க்கும்போது, நான் 5 வயதிலிருந்து அறிந்தவனாக இருக்கிறேன். 55 வயசு எனக்கு. அந்த 50 வருஷமா நான் சபையில் பார்த்த காரியங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு பிரியம் இருந்தாலும் பிரியம் இல்லாவிட்டாலும் அதற்காக தான் கர்த்தரை அழைத்திருக்கிறேன். நான் தலைவர்களாக இருந்தாலும் பசங்க மாட்டேன் கேள்வி பார்த்தீங்கன்னா சொல்லுவார், நேராக பாஸ்டர் இது தப்பு அப்படின்னு அவங்ககிட்டே சொல்லுவாங்க. வீட்டில் வச்சுட்டே சொல்லுவாங்க. ஏனென்றால் நான் நீதிமான்றதுக்காக இருக்கேன். நான் பாவியின் பிரதான பாவம். ஆனால் சத்தியத்தை சத்தியமாக சொல்லுவோம். நாம் வாழ போகிற இந்த காலத்திலே நாம் ஒரு காரியத்தை உணர வேண்டும். என்ன அப்படின்னா, இளங்கோய் கம்மியார் சொல்லும்போது, the want of the world is the want of men who cannot be bought or sold, will call sin by its what? Right name. பாவத்தை பாவம் என்று உறுதியாக சொல்லக்கூடிய தப்பை தப்புன்னு சொல்லணும். அதைதான் கர்த்தர் உங்களுக்கு தெரிந்து பார்க்கிறார். நான் செஞ்சாலும் நீங்க செஞ்சாலும் தப்பு தான். சத்தியத்தை ஒருபோதும் மாற்ற முடியாது. இப்ப நடக்கிற காரியமா சத்தியத்தை என்ன செய்யறாங்க? பக்க வழியில வந்தவங்க எல்லாம் மாற்றிட்டு இருக்காங்க. அப்படிதான் பவுல் சொல்றாரு இல்லையா? பாத்துறீங்களா? பவுல் என்ன சொல்றாரு? கடைசி நாட்களிலே இந்த செவியில குறைவுள்ளவர்கள் எல்லாரும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க? தங்களுக்கு பிரியமான போதகர்களை ஏராளமாய் சேர்த்துக் கொண்டார்கள். பாஸ்டர்களை நல்லது பேசுங்க, அப்ப நாங்க உங்க சர்ச்சுக்கு வருவோம், இல்லைன்னா வரணும். கிறிஸ்துவ அதான் மூடி பிரசங்க வந்தாலும் கேட்டாங்க, என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பாவத்தை குறித்து பேசுங்க. அப்ப சொன்னாரு, சரி தம்பி, நான் ஒரு பாய்சன் பாட்டில் எடுத்து லேபிளை கிழிச்சிட்டு ஸ்வீட் பெப்பர்மெண்ட் எழுதினா போதுமா அப்படின்னு கேட்டேன். கிறிஸ்துவோட பாவத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? லேபிளை எடுத்துட்டு ஸ்வீட் நல்ல பெப்பர்மெண்ட் எழுதுனா பிள்ளைங்க என்ன செஞ்சிருவாங்க? பாவத்தை தப்பு தான். இன்னைக்கு நடக்கிற காரியம் இதுதான். நாம் உலகத்துக்கு கிறிஸ்துவுக்கும் வேலை செய்ய மாட்டோம். வேலை செய்ய அநேக நேரங்களிலே நமக்கு வருகிற சவால்கள், உலகமா கிறிஸ்துவா, நம்முடைய குடும்பமா கிறிஸ்துவா என்று சொல்லும்போது பவுல் அது ரொம்ப அழகா சொல்றாரு. 2 மனித சுவாபம் இருக்கிறது. என்ன? மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையே என்ன இருக்கு? ஒரு பெரிய போராட்டம் இருக்கு. மாம்ச சிந்தை தேவனுடைய பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் பண்ணுகிறது. நாங்கெல்லாம் சினிமா தியேட்டருக்கு போக முடியாது, சினிமாவை பார்க்க முடியாது, சினிமா பாட்டை கேட்க முடியாது. அப்படிதான் வளர்த்தாங்க. இன்னைக்கு சினிமா எங்கேயே வந்துருச்சு? வீட்டுக்குள்ள டிவிலே வந்துருச்சு. யோசித்துங்க, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் கேட்கிறது. நாம இப்ப எப்படின்னா, நம்ம விரும்பி நம்ம டிவியில கேட்டாலும் பாத்தீங்களா, இப்ப நீங்க போனை யாராவது கூப்பிட்டா என்ன பாட்டு வருது? ஏதாவது ரேப் சாங் வருது. நான் ஒரு இடத்துல இந்த செல்போன் வாங்குறதுக்காக நேற்று நின்றுட்டு இருந்தேன். முந்தானே பாட்டு அதில் கெட்ட வார்த்தைலாம் கேட்டுதான் அவன் கடையில இருந்து நம்ம செல்போன் வாங்கிட்டு மிகவும் பயங்கரமான ஊழியர் உலகத்தில் இருக்கிறோம். சாத்தான் நம்முடைய ஆத்மாவை வஞ்சிக்கிறதுக்காக பயங்கரமாக வேலை செஞ்சோம். கிறிஸ்துவை பரிபூர்ணமாய் இன்றைக்கே நாம் நேசிக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் கடைசி நாட்டிலே நாம மாற முடியாது. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? தம்பி என்ன நிம்மி சொல்லுவா, எக்ஸசைஸ் செய்யுங்க செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. நான் எக்ஸசைஸே செய்வேன். இன்னைக்கு முதல்ல ப்ரெஷர் வந்துச்சு, இப்போ சுகர் வந்துச்சு. ஒரு மாத்திரைக்கு பதிலாக 2 மாத்திரை, என்னைக்கு 4 மாத்திரையா மாற போகுதுன்னு. என்னுடைய வாழ்க்கையில் நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன? கர்த்தர் சொல்லுகிறத நம்ம எப்பதான் செய்யணும்? இன்றைக்கே ரட்சணிய நாள். இப்பொழுதே அந்த தீர்மானத்தை உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில நாம செய்யாவிட்டா நாளைக்கு மாற முடியாது. நான் உலகத்தை இப்ப வரைக்கும் கொஞ்ச நாளா வயசான பிறகு வருத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முடியுமா? ஐயா நான் ஒரு லோத்து அம்மாவுடைய கதையை பைபிள் எழுதி வச்சிருக்காருன்னு. நிறைய சகோதரிகள் அவங்க வீட்டை விட்டு ஓட மாட்டாங்க. ஏன்னா அங்கே நகை பாட்டில் இருக்கும், நகை பாக்ஸ் நிறைய இருக்குமா இருக்கும். அதெல்லாம் எப்படி விட்டு போகிறாங்கன்னு தெரியல.
சகோதரர்கள் நிறைய பேர் என்ன வச்சிருக்காங்கன்னு தெரியாது. டிவி எல்லாம் தூக்கிட்டு போகணுமோ என்னன்னு தெரியல. எல்லாத்தையும் திரும்ப முடியுமா? பார்த்தீங்களா, ஈராக்கில் திரும்பி வந்தாங்க. எல்லாத்தையும் எப்படி கொடுத்துனாங்க பார்த்தீங்களா, எப்படி சுட்டான் பார்த்தீங்களா, எப்படி வெட்டினா பார்த்தீங்களா, எவ்வளோ பேர் சிலுவையில் அரைஞ்சான் பார்த்தீங்களா. எவ்வளோ ஒரு குரூரமான ஒரு அமெரிக்கன் நியூஸ் அப்படியே டிவியில அப்படியே யூடியூப்ல அப்படியே வெட்டான். பெருத்த தைரியமா விட்டுறாங்க. சத்தியத்துக்காய் உறுதியாக இருக்க வேண்டிய காலம். இயேசுவை உண்மையாக நேசித்தால் இன்னைக்கே மாறுங்க, நாளைக்கு நிச்சயமா இல்லைன்னா கௌதமுடைய மனைவி கொண்டு தான் பெருட்டு பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உப்புத்தோட தான் போகும். சத்தியம் உண்மை, அட்வென்ட் சத்தியம் உண்மை. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நான் கண்ட இயேசுவை நான் நேசிக்கணும் மனதாரன்னு நான் தீர்மானம் பண்ணதுனால இதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும். இது சத்தியம், மகத்துவமான சத்தியம், உண்மையான சத்தியம். இயேசு நீ உலகத்தையும் உன்னுடைய உலகத்தின் ஆசையை நீ இன்னைக்கே நீ விட்டு கொடுக்கலன்னா நாளைக்கு முடியாது. இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமான போராட்டத்திலே மாம்சம் தொடர்ந்து நம்மை ஆட்கொள்ளுமானால் ஆவிக்குரிய போராட்டத்தில் ஜெயிக்க முடியாது. அதனால்தான் நான் இந்த தீர்மானங்கள்லாம் எடுத்த போது நான் இயேசுவை நேசிக்கிறபடினாலே, இந்த சத்தியத்தை நேசிக்கிறபடினாலே, இந்த சபையை நேசிக்கிறபடினாலே நான் ஒரு சில உறுதியான தீர்மானங்களை எடுத்தேன். கர்த்தருக்கு உதவி செய்ய. இன்னும் நான் பூர்ணப்படலை, ஆனால் இன்னும் நல்ல உறுதியான தீர்மானங்கள் எடுக்கணும் நான் கர்த்தருக்குள்ளாக விரும்புகிறேன். இன்னும் நான் பரிபூர்ணப்படவில்லை, ஆனால் நாம் எல்லாரும் நம்மை உயிர்த்து ஆராய்ந்து பார்ப்போம். என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் உண்மையான இல்லையா? ஆண்டவர் இயேசு சொன்னாரு, ஒருவன் என்னிலும் என் வார்த்தையிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கிடைக்கும். ஒருவர் அவரிலும் அவர் வார்த்தையிலும் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை ஃபைனல் பாத்துங்க. அவருடைய வார்த்தை உண்மையானது, உறுதியானது, மாறாதது. அதனாலதான் யோவான் 14:15 ஒருவன் என்ன சொல்றாரு? If you love me, keep my commandments. நீ நேசித்தால் என் கற்பனையை கைக்கொள். அட்வென்டிஸ்ட் எல்லாரும் இதை எதுக்காக திரும்ப சொல்லுவாங்க? எதை பத்தி சொல்றதுக்காக? ஓய்வு நாளை பத்தி சொல்றதுக்காக சொல்லி. ஓய்வு நாள் பத்தி காரியத்தை நான் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது பயங்கரமா மாறிவிட்டு அட்வென்ட் சபையினுடைய சூழ்நிலைகள், நம்முடைய சத்தியத்தின் சூழ்நிலைகள் நம்ம பயங்கரமா துணிஞ்செல்லாம் செய்யறோம். இப்ப நான் எப்பவுமே பயப்படுவேன். நான் டிரான்ஸ்போர்டேஷன் பிசினஸ் செய்யறேன். ஒரு 65 பிள்ளைங்களுக்கு மேல பிக்கப் பண்ணி சாயங்காலங்கள்லாம் ஏறக்குறைய 65 பிள்ளைங்களை வீட்டுக்கு கொண்டு போகணும், இல்லைன்னா வேற டிஃப்ரெண்ட் ஏரியா கொண்டு போகணும். அவங்க பேரண்ட்ஸ்க்கு முதல்ல சொல்றது பாருங்க, 4:30 மணிக்குள்ள எங்களுடைய டிராப் ஆஃப் பண்ண முடிஞ்சிடும். அதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் போய் உங்க பிள்ளைய வெள்ளிக்கிழமை பிக்கப் பண்ணணும். நான் பிக்கப் பண்ணணும். ஒரு சில நாள் என் டிரைவர்ஸ் கொஞ்சம் அப்படி டிலே ஆகுற மாதிரினா என் ஹார்ட்லாம் அப்படியே நடுங்கும். ஏன் அப்படின்னு நானும் யோசிச்சு பார்ப்பேன். Thank you Lord, I have a fear of God in my life. பாவம் செய்யும்போது கைகால் நடுங்குதா? ஆண்டவருக்கு விரோதமாக அப்படிப்பட்ட ஒரு பயம் நமக்கு இல்லைன்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நம்முடைய இருதயம் கடினப்பட்டு போயிடுச்சு. எவ்வளவு பேர் டிஜே லாசரஸ்ன்னு ஒரு பாஸ்டர் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்க அம்மா நம்ம மெட்ராஸ்ல இருந்தாங்க. அவருடைய மாமியார் அவங்க சமைக்கும் போது வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இன்னும் பிள்ளைங்க சமைக்கும் போது அங்க முடியலைன்னா அப்பதான் அடுப்பு தாங்க விறகு தண்ணியை கொண்டு கரெக்டா ஊத்திடுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, ஓய்வு நாளைக்கு முன்னாடி தண்ணியை ஊத்திடுவாங்க. இதுக்கு மேல வேகல சோறு, அதுதான் நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னாங்க. அப்படிப்பட்ட விசுவாசிகள் இருந்த காலம். இன்னைக்கு மனப்பூர்வமாய் நம்ம ஓய்வு நாளில் சமைத்தோம் என்றால் தேவனுடைய கோபாத்தினை நிச்சயமா நம்ம மேல நம்புறீங்களோ நம்புறீங்க. உள்ளது உண்மை இதுதான். சத்தியம் சத்தியமே மாற்றம். அப்ப நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஆண்டவர் மன்னா கொடுக்குறாங்கல்ல, தினமும் கொடுக்குறாரு, சனிக்கிழமை கொடுக்குறாரு. வெள்ளிக்கிழமை கொடுத்த இந்த மன்னாவை ஒரு அம்மா என்ன பண்ண போறாங்க? சனிக்கிழமை காலையில விறகு கொடுக்க போறாங்க.
எதுக்கு? சமைக்கிறது. ஆண்டவர் ஏற்கனவே மன்னாவை சனிக்கிழமை கொடுத்து, வெள்ளிக்கிழமை எடுத்த மன்னாவை நீ சுட வேண்டியதை சுட்டு, வேவிக்க வேண்டியதை வேவித்து, நீ செய்ய வேண்டியதை செய்ய அப்படின்னு ஆண்டவர் சொன்ன போதும் கேட்காம விறகுதான் பொறுக்க போனாங்க. சமைக்கல இன்னும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செவன்த்ரியா இருந்து விசுவாசியா இருக்கிறீங்க, நீங்களும் நானும் அப்படின்னா நம்ம எடுக்க வேண்டிய ஒரு தீர்மானம் என்ன? சத்தியம் உண்மையானது. இது ஒருபோதும் மாறாது. மனப்பூர்வமாய் பாவம் செய்வோமானால் செலுத்தத்தக்கதான வேறொரு பலி இல்லை. இரண்டாவது, அறிந்து செய்கிறவர்களுக்கு அநேக அறியாத காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். Sabbath is not a holiday, it's a holy day. It is 24 hours spirit, sundown to sundown. We cannot forget that. கிறிஸ்துவர்களே, இந்த சத்தியத்தினால தான் நம்ம இப்படி இருக்கிறோம். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அங்க சாப்பாடு இந்தியாவில் சோறு இருக்கும், பழைய சோறு, வெங்காயம் இல்லைன்னா கத்திரிக்காய் பொடி போட்டு இவ்வளவுதான் சாப்பிட்டோம். இந்த சத்தியத்து நிமித்தமா கர்த்தர் நம்மை உன்னை வாழாக்காமல் தலையாக்க வேண்டும் மேல வச்சா, இப்போ அந்த சத்தியத்தை பத்தி பயமே. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை செஞ்ச பழைய சோறை சாப்பிட்டோம், இன்னைக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை செஞ்சு வச்ச புளி சோறை சாப்பிட்டா எனக்கு முடியலங்க. எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா தான் சாப்பாடு. ஏயா பணம் அமெரிக்கா மாறிடுதா? அங்க இருக்கிறவங்க ஓய்வு நாளை பத்தி அப்படி பயங்கரமா பேசினாங்க. இங்க கேஸ் ஸ்டேஷன் சனிக்கிழமை திறந்து வச்சுட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பா இந்த நாட்டுல வந்து இன்னைக்கு நம்ம வச்சிருக்க வீடும் காரும் நம்ம வச்சிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்தது இந்த ஓய்வு நாளின் சத்தியம். நமது முற்பிதாக்கள் பெற்றோர் கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து, தாலி அறுத்தா சபைன்னு சொல்லி சபைக்குள்ள வந்து சொல்லுவாரு. கேட்டு பாருங்க, எங்க அம்மா சொல்லுவாங்க, இந்த சபைக்கு பேரு தாலி அறுத்தான் சார். அப்படிப்பட்ட ஒரு சத்தியத்து நிமித்தமாக பாடுபட்டு உண்மையாக இருந்த முற்புதர்களின் நிமித்தமாக நம்முடைய பெற்றோர்களின் நிமித்தமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது நாம என்ன நினைக்கிறோம்? வானத்திலிருந்து நமக்கு லக்கி அடிச்சிருச்சு, லாட்டரி சீட்டு விழுந்துருச்சு. நம்ம இவ்வளவாய் நேசித்த இயேசு நமக்கு இவ்வளவாய் செய்த அந்த ஆண்டவரை நாம் மறந்து அவருக்கு விரோதமாக நிச்சயமாய் கர்த்தருக்கு பயந்து வர. இரண்டாவது, நம்மை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு மத்தேயு 6:24 சொல்றார், தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுள். நம்ம யாரை பின்பற்றணும்? பாஸ்டர்ஸையா? எனக்கு பாஸ்டர் வில்மாட் ரொம்ப பிடிக்கும், ஆனால் நான் பாஸ்டர் வில்மாட்டை ஃபாலோ பண்ணுவேன். யாரை தான் ஃபாலோ பண்ணணும்? He is not a perfect role model. என்னை அப்பா அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் எங்கள் அப்பா அம்மாவை ஃபாலோ பண்ண மாட்டேன். நேற்று கூட ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், சொன்னேன் எங்கள் அப்பா எங்கள் அம்மாவெல்லாம் இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க, எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பிடிக்காது. அவங்கள பற்றி நான் குறைய சொல்லலை, அவங்க மாறும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த முதுமை அடையில இருக்கிறது. அதனால் அவங்கள பற்றி ஆண்டவர் தீர்மானிச்சுக்குவார். ஆனால் நான் பேசுகிறேன், சகோதர சிநேகம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். ஜாதி வேற்றுமைகள், மொழி வேற்றுமைகள், தேச வேற்றுமைகள் அல்லது எந்த வம்சத்தின் வேற்றுமைகள் காணப்பட்டால் பரலோக ராஜ்யத்தில் இருக்கவே முடியாது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க வேண்டும். அவர் வந்து எல்லாரையும் ஒன்னா பிடிச்சா நம்ம வேற்றுமையை நினைச்சா இருக்கும். அதான் இது சொன்னேன், என் வாழ்க்கையில் நான் ஒரு தீர்மானம் எடுத்தேன். என்னுடைய பெற்றோர்கள் கூட சொன்னா அந்த ஜாதிக்காரன் இந்த ஜாதிக்காரன் பேசுவாங்க, வாழ்க்கையில் ஒரு நாள் பேச மாட்டேன். வாழ்க்கையில் நான் எடுத்தேன், என் இயேசு எல்லாருக்கும் மதிப்பார்.
ஒரு கிறிஸ்துவனுடைய சகோதரனையும் ஒரு கிறிஸ்துவனுடைய சகோதரியும் நான் பார்த்து, நீ என்னிலும் தாழ்மைப்பட்டவள், என்னிலும் தாழ்மைப்பட்டவன் நான் நினைச்சேனா, இது என் அப்பாவுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? என் அப்பாவுக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மூத்த பிள்ளை இளைய பிள்ளைய பார்த்து நீ நொண்டி அப்படின்னு ஒண்ணு யார் தெரியுமா அழுவா? இந்த அம்மா அழுவாங்க. அதான் அந்த மூவில சாரகாசன் ஒரு இடத்துல சொல்லுவாரு, ஒருத்தன் வந்து சொல்லுவான், நீங்க என்ன பிராமன் கிறிஸ்தவா? என்னடா பிராமண கிறிஸ்தவ, அப்படி என்ன வித்தியாசமா இருக்கு? அப்படி இல்லைன்னு அவர் சொல்லுவார் சாரகாசன் மூவில. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, எந்த வித்தியாசம்? தேவனுடைய சபை இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள நம்முடைய சபையும் நம்முடைய சத்தியமும் இன்னும் மேன்மையாக கிறிஸ்துவுக்கு சாட்சியாக சொல்லப்பட வேண்டும். இப்படிப்பட்ட மனங்கள் கம்ப்ளீட்டா மாற வேண்டும். கிறிஸ்துவுக்குள்ள ஒற்றுமை உள்ள உணர்வு உருவாக வேண்டும். அப்பதான் பூரண அன்பு நமக்கு அவரை ஃபாலோ பண்ணணும்னா அவரை போலத்தான் நம்ம சிந்திக்கணும், அவரை போலதான் செயல்படணும். அவருக்குள்ளே இருந்த அன்பை தான் நமக்கு பிரதிபலிக்கணும். ஒரு சமாதியை ஸ்திரியை பார்த்த உடனே, அல்லது ஒரு கஷ்டப்பட்ட வேற எந்த தேசத்தால் வந்தபோது, தீரு சீதோன் பட்டணங்களில் வந்தவர்களை பார்த்தபோது அவருடைய மனது அவர்களை குறித்து பாவல பார்த்த உடனே அவருக்குள்ள என்ன வந்தது? மனதுருகினார். அந்த வசனம் படிச்சோம் இல்லையா? சாபி ஸ்கூல்ல சொல்ல பார்த்தீங்களா? யாரை பார்த்தாலும் மனதுருகினார். அன்பு அவரிடத்துல பொங்கி வழிந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஜனங்களையும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் பார்க்கத்தக்கதான ஒரு மனப்பான்மை இந்த கடைசி காலத்தில் நாம் உருவாக்காவிட்டால், அந்த ஒற்றுமை மனம் உருவாகாவிட்டால் பின்மாறி மழை ஊற்றப்படாது. பின்மாறிக்காக தரித்திருக்கிறவர்கள் எல்லாரும் ஒருமையான மனதோடு ஒரே சிந்தனையோடு உட்கார்ந்திருப்பார்கள். நம்ம இயேசுவை எவ்வளவா நேசிக்கிறோம் அப்படின்ற டெஸ்ட் சீக்கிரமா வரப்போகுது. நான் இந்த கருத்து கூட சொல்றேன். நிறைய இடங்கள்ல நான் பார்க்கும்போது ஒரு சகோதரர் மியூசிக் போட்டுட்டு இருந்தார். ஒரு கல்யாணத்தில் போட்டு சொன்னேன், தம்பி எனக்கு வந்து போடுங்க, இதெல்லாம் போட முடியாது அப்படின்னு. இன்னும் ஒரு பாட்டுமே இல்லையா? ஒரு பாட்டுமே இல்லை. இப்போ நான் நிறைய இந்த சினிமாக்காரங்களை பற்றியெல்லாம் டெஸ்ட் பண்ணி கேட்கும்போது, நடித்தவங்கலாம் நக்மாவை கேட்டால் இன்னும் நடிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க எவ்வளோ அசிங்கமாலாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு சிலவங்க போடுறான். யூடியூப்ல பார்த்தீங்கன்னா கீழே போட்டிருக்கான், you are acting so nicely, what you are talking about Jesus அப்படின்னு அவங்க பாட்டு பாடுற டெஸ்டிமனி கீழே போய் பாருங்க. நிறைய பேர் ஹிந்துஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, முஸ்லிம்ஸ் அவங்க மாறுறாங்க. அட்வென்டிஸ்ட் சினிமா பாட்டை போட்டுட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு முதல்ல என்ன பண்றீங்க? எல்லாரும் ஜெபம் பண்றீங்க. நான் ஒண்ணு சொல்றேன், ஜெபம் பண்ணாதீங்க. உலகத்தானுடைய ஆட்டம், அசிங்கமான ஆட்டம். எலமேட்டர் மேல எழுதுறாங்க தெரியுமா? இங்க கிறிஸ்தவ சபைகள்ல இருக்கிற ஆட்டத்தை பத்தி எழுதுனாங்க. நீங்க வாசித்து பாருங்க. Music is a trap for Adventist young people. This will become a snare of Satan in the last days. Music will become a snare of Satan. அப்புறம் இதெல்லாம் என்ன டான்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, these are all sexual explosive dances. We cannot do that as God's people. We have to be very strict, very firm. தேவனை உண்மையாக நேசிப்போமானால் மாற வேண்டிய காலம் இதுவே. இன்றே அவர் அழைக்கிறார், ஆண்டவரை நான் உண்மையாக நேசிக்கிறேன், உலகம் ஒரு பொருளாக இனிமேல் இல்லாதபடிக்கு கிறிஸ்துவை உண்மை நேசிக்கிறபடியால் எது சரியோ அந்த மாத்திரம் தான் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுக்கணும். நாளைக்கு கடந்து போயிடும். ஆண்டவருடைய அக்கினி மேல வந்து வரும்போது தப்பிக்கிறதுக்கு வழி இல்லை. நீங்களும் நானும் நம்முடைய பிள்ளைகளும் இன்னைக்கு இதுக்காக நம்ம ஜெபம் செய்யலாம். நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், நான் எப்பவுமே சொல்றதான், யாரும் தப்பா நினைக்காதீங்க. இந்த சத்தியத்தை நான் நேசிக்கிறேன். இந்த சத்தியத்தை பத்தி நான் பூரணமாக அறிந்து கொண்டபடினால, ஆண்டவரே என்னை நீர் பரிசுத்தப்படும், நான் உண்மை நேசிக்கக்கூடியான எல்லாவற்றையும் வெறுக்க எனக்கு உதவி செய்ய நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னும் நான் பூரணப்படல. நீங்களும் நானும் ஒரே போட்டில் தான் இருக்கணும், தப்பா நினைக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில குறைகள் இருக்கலாம், என் வாழ்க்கையில ஒரு சில குறைகள் இருக்கலாம். நீங்க அதை பார்த்தீங்கன்னா சொல்லுங்க, நம்ம எல்லாரும் மாறுவோம். இப்படியாய் ஒருவருடைய பாரங்களை ஒருவர் சுமந்து என்ன செய்யணும் சொல்றாங்க? கிறிஸ்துவின் நீதியை நிறைவேற்றுங்கள். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க? ஹெல்ப் பண்ணுங்க.
உங்க குறையை நான் சொன்னேன்னா நீங்க என் குறையை சொல்லுங்க. அன்பான முறையில சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம என்ன செய்வோம்? உதவி செய்வோம் இந்த கடைசி நாட்களில். ஏனென்றால் காலம் வரப்போகிறது. பவுலுக்கு குறித்து ரோமர் 8:31-39 சொல்றார். இன்னைக்கு சாத்தான் செய்கிறது என்ன அப்படின்னா, உலகத்தின் நிமித்தமாக கிறிஸ்துவனிடமே தேவனுடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். என்னமா எனக்கு ஒரு காரியம் சொன்னாங்க. ரீசெண்ட்லி ஒரு சகோதரி என்னுடைய மனைவியை பார்த்து, ஆக்சுவலி நீங்கள் ஏன் செயின் போடல அப்படின்னு கேட்டேன். போடவே மாட்டேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்ககிட்ட கேட்குறாங்க, நான் அமைதியாக இருக்கிறேன். இப்போ எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, மகனே இந்த சத்தியம் மகத்துவமானது, உண்மையானது. இந்த சத்தியத்துக்காக என் கழுத்தில் இருந்த தாலி கூட போட மாட்டேன்னு சொன்னதுனால எங்கள் அப்பா எனக்கு கொல்ல வந்தார். கழுத்தை குனிஞ்சி கல்யாண மேடையில் நின்று எங்க அப்பா அன்னைக்கு வெட்டியிருப்பாருங்க. ஆனால் எங்க எல்லாரும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதனால தப்பிச்சு. இது உண்மையான சத்தியமான. இப்போ எங்க அம்மா சொன்னாங்க, ஏன் தாலி பாடக்கூடாது வாங்கினேன் அப்படின்னா, நகை போடக்கூடாதுன்னு எல்லா அட்வென்டிஸ்டும் பேசுறாங்க. நான் தாலி மாத்திரம் போடுறாங்க. தாலின்னா என்ன தெரியுமா? சேலையிலிருந்து ஒரு பெண்ணுக்கு எடுத்து கயிறு போட்டு 3 முடிச்சு போடுறது தான் தாலி. உலகம் அட்வென்ட் சத்தியத்தை வந்துட்டு போட்டு நீ அந்த வழியில் போகக்கூடாது. இந்த சத்தியத்தையும் அவங்களுடைய சாட்சியை நான் கேட்டபோது என் வாழ்க்கையில் ஆண்டு ஒரு சூழ்நிலை எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடாது. எங்கள் சகோதரிகள் எல்லாம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கல்யாணம் கட்டின இடத்துல எங்கள் அம்மா ஒன்றுமே பண்ண முடியல. என்ன சொல்லி எப்படியாவது இந்த சத்தியத்தில் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணணும்னு பிரயாசப்பட்டாங்க. என் கல்யாணத்தில் எல்லாரும் என் சிஸ்டர்ஸ் போட்டதுனால எங்கள் மாமா சொல்லிட்டாங்க, என்ன உங்கள் அக்காங்கெல்லாம் போட்டிருக்காங்க, இந்த செயின் போடலைன்னா நான் பொண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கலன்னா நான் இன்னைக்கு இருக்கிற மாதிரி உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை யாரும் கொடுத்துருக்காங்க. எனக்கு தேவன் தந்த பரிசு. இன்னைக்கு நான் செய்கிற அநேக காரியங்களில் உறுதுணையாக இருக்கிற ஒருத்தி தான். வேற எந்த பெண்ணுமே அந்த மாதிரி இருக்கவே முடியாது. எனக்கு ஏற்ற ஒரு துணையை கர்த்தர் கொடுத்தார் என்பதை நான் அறிந்தபடினால. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அவள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 8வது படிக்கிறாள். நான் காலேஜுக்கு போகிறேன். அவள் தாண்டா உனக்கு பொண்ணு நீங்கள் அம்மா அப்பா சொல்கிறாங்க வச்சாங்க. 9 வருஷம் காலேஜில் இருக்க ஒரு பொண்ணு கூட பார்க்கல. திரும்பி வந்தால் எல்லாரும் மாற்றிட்டாங்க. அவள் வியாதியாக இருக்கா, அவளுக்கு ஆஸ்மா இருக்குடா, அப்பப்போ அட்டாக் ஆகுது, நீங்கள் எப்போ நீயும் வியாதிக்காரா அவளும் வியாதிக்காரு, எப்படா நீங்கள் 2 பேரும் கட்டிக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் மாறிட்டாங்க. ஆண்டவரே எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு உட்காந்து ஜெபம் பண்ணாங்க. 1.5 வருஷத்தில் கர்த்தர் ஹோல் ஸ்டோரி, அவளும் வேணான்னாங்க, அவங்க அப்பா அம்மாவும் வேணான்னாங்க. 1.5 வருஷத்தில் ஹோல் ஸ்டோரியும் மாற்றிட்டு இவங்க 2 பேரையும் திரும்ப. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, செயின் போடலன்னா கல்யாணம். சரி நான் போடுறேன், அந்த பிறகு எடுத்துருவேன். எடுக்காதே எடுக்கிறவங்க என்னுடைய தீர்மானம். அப்போ நிமி கல்யாணம்லாம் போட்டாச்சு. நான் மிஷினில் சொன்னேன், எனக்கு ஒரு 3 மாதம் கொடுங்க. I don't want to work until I make a strong decision in life அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் கோர்ட்டை சொல்லிட்டு நான் வீட்டில் இருந்தேன். இப்போ நிமிகிட்ட சொன்னேன், இந்த தாலி செயினை நீ எடுத்தனா நான் பாஸ்டராக இருப்பேன், இல்லைன்னா நான் பாஸ்டராக இருக்க மாட்டேன். பெருமைக்காக சொல்லலை. நான் விரும்புகிற சத்தியத்தையும் நான் விரும்புகிற இயேசுவையும் நான் நேசித்தபடினால அவள் ஏன் என்ன மாத்திரம் எடுக்க சொல்றீங்க, உங்கள் அக்காலாம் பண்ணுறது எனக்கு தெரியாதுமா. அது சத்தியத்தை எடுத்து நான் அவளுக்கு பூரணமாக சொன்னேன். எல்லாம் என்னுடைய கொட்டேஷன்ஸ் நான் எடுத்து காண்பித்தேன். அவள் எடுத்து கையில் கொடுத்துட்டா விளக்கி. என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க? வீட்டில் அது இருந்தால் திரும்பி அவள் தலையில் கழுத்தில் அந்த பாம்பு ஏறிட்டு நேராக கொண்டு போய் மேல்கடையில் உடனே கொடுத்துட்டு காசை வாங்கி விட்டுக்கணும். அதிலிருந்து 27 வருடமாக நாங்கள் ஒன்றாக இருக்கிறோம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். ஏன் அப்படின்னா கடைசி நாட்டில் பெரிய சோதனை சவால் வரப்போகுது, எனக்கு வரப்போகுது. நிறைந்த சத்தியத்துக்கு உண்மையாக இருக்கும். சூழ்நிலைகள் மாறப்போகுது. சபையில் உமன் ஆர்டினேஷன் வரப்போகுது. கேஸ் அண்ட் லெஸ்பியன் ஆர்டினேஷனும் வந்தாலும் வரலாம். சத்தியத்துக்கு மாறான காரியங்கள் நிறைய நடக்குது. நீங்கள் நானும் என்ன தீர்மானம் எடுக்க போகிறது முக்கியம். இந்த சபையை விட்டு யாருமே என்ன செய்யாதீங்க, ஓடாதீங்க. எல்லாரும் எழுதுறாங்க தெரியுமா?
இந்த சத்தியத்திலே தலைவர்கள் வேறு விதமான தீர்மானங்களை எடுத்தாலும் இந்த சபையை விட்டு நீங்கள் போகாதீர்கள். இது தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் உருவான சபை. இது நோவாவின் பிள்ளை. இது கடைசி இடத்துக்கு போய் சேரும். யாரு இந்த சத்தியத்துக்கு உண்மையா இல்லாத தலைவர் இருக்கிறாங்களோ இவங்க எல்லாம் ஓடி போயிருவாங்க. ஆனா நீங்க உண்மையா இருங்க. இந்த சத்தியத்துல உண்மையா இல்லாதவங்க எல்லாம் வெளியே ஓடி போயிருவாங்க. நீங்க இருங்க. பிகாஸ் என்ன சொல்றாங்க, அந்த குலுக்குதலின் அசைதலின் காலம் வரும்போது விழுகிற இலையெல்லாம் விழுந்துரும், ஆனால் உறுதியானவர்கள் நிற்பார்கள். நீங்கள் உறுதியாய் இந்த சபையிலே தரித்திருங்கள் என்று சொல்றாங்க. மகத்துவமான சபை. This is the last church, a movement with destiny, a prophetic following, seventh church. There is no more church on earth. சத்தியத்துக்கு உண்மையா இருக்கு. நீங்க படிங்க. நானா எடுத்த தீர்மானம். நான் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. நான் ஏதோ நீதிமான்களுக்காக இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் நீங்கள் பரலோகத்தில் வரும்போது ஆண்டவர் சொல்றார். நான் ஹெவன்ல இருக்கிறேன்னா நிச்சயமா அவருடைய கிருபையும் மாற்றம். என்னுடைய ஹோல் ஸ்டோரியும் அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செஞ்சுருவாராம், ஆண்டவர் கடலின் ஆழத்தில் போட்டுருவார். ஆனால் நிச்சயமாய் உங்களுக்கு தெரியும் நான் எவ்வளவு பெரிய பாவங்கள். ஆனால் கிறிஸ்துவுடைய கிருபை நமக்கு போதுமானது. அவர் நம்மை நேசித்தபடியினாலே நாம் அவரை அதிகமாய் நேசிப்போம். ஏன்னா சோதனையின் காலம் பக்கத்தில் வருது. என்ன சொல்றாரு பவுல் ரோமர்ல? என்ன சொல்றாரு? 8:31 முதல் 39. கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? என்னலாம் சொல்றாரு? லிஸ்ட் சொல்லுங்க பாப்போம். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, நிச்சயமாய் நாம் எல்லாரும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். ஒன்றும் கிறிஸ்துவின் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை நான் எடுக்கிறேன். ஒவ்வொரு சத்தியம் உண்மையான. ஏன் இப்படிலாம் நகையை பற்றிலாம் ஓய்நாளை பற்றிலாம் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எங்கள் அம்மா ஒரு காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது, சைக்கிள் ஓட்டக்கூடாது, ஓய்நாளில் விளையாடக்கூடாது. நான் நேற்று சொன்னேன் எல்லாருக்கும். நான் சொல்லிட்டு தெரியும். ஓய்நாளில் வந்து கோயிலேருந்து நேராக வரணும். அவங்க பின்னாடி தான், முன்னாடி தான் நடக்கும். நம்மளாம் நிறைய பேர் அந்த காலத்தில் எல்லாரும் அப்படி தான் நடந்தோம். என்ன, அம்மா அப்பா முன்னாடி போவாங்க கோயிலுக்கு, பின்னாடி எல்லாரும் போகணும் 6 பேரும். அப்புறம் திரும்பி என்ன அவங்க திரும்பி கோயிலேருந்து வரும்போது எல்லாரும் பின்னாடி தான் வந்துட்டு இருப்போம். வேற எங்கேயும் ஒன்றும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவாங்க, எங்கள் அம்மாலாம் கண்ணை பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க, தம்பி வா வீட்டுக்கு போகலான்னு சொன்னாங்க. நீங்கள் அப்படி பார்த்தாங்கன்னா தெரியும் என்ன செய்யணும், பின்னாடி போகணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரு பார்வை தான், அவ்வளோதான். பார்வையில் தான் நம்ம வழி நடத்தப்பட்டோம். அப்படி சொல்லுவாங்க, சாம் யார் யார் இந்த சத்தியத்துக்கு உண்மையாக இல்லாமல் நகையிலையும் ஓய்நாளிலும் உண்மை இல்லாத பிள்ளைங்கலாம் சத்தியத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. செகண்ட் அண்ட் தேர்ட் ஜெனரேஷன் நான் பார்க்குறேன். இன்னைக்கு யார் யாரை பற்றி சொன்னாங்களோ அவங்க பிள்ளைங்க இன்னைக்கு 7th டே சபையிலே இல்லை. இது உண்மை, இது உண்மையான சத்தியம், இது மீதியான சத்தியம். தயவு செய்து ஆழ்ந்து படிங்க, கேளுங்க. இதுதான் உண்மை. நீங்க எப்படி சொல்றீங்க? நான் சொல்றேன், வேதத்திலிருந்து சொல்றேன், உறுதியா சொல்றேன். கிறிஸ்துவுக்கான இது உண்மையான சத்தியம். உறுதியா இருக்கும், இல்லைன்னா நம்ம வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ஆகையினாலே நான் உங்களை கேட்டுக்கொள்கிற ஒரு முக்கியமான காரியங்கள், கிறிஸ்துவுக்கான தீர்மானங்களை எடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இப்பொழுதே இந்த தீர்மானங்களை எடுப்போம். கடைசி நாளில் இந்த போராட்டத்தின் சவால்களின் நாட்களில் தீர்மானத்தை எடுக்க அவருக்காக மறிக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலை வரப்போகுது. அப்போ நான் கேட்கறது ஒன்று, என் வாழ்க்கையில் இளவெட்டு மாதிரி தான் சொன்னாங்க, if all this money, all this wealth that we had, the houses and all the property that we had, that has been so luxuriously maintained, has been spent in God's work, thousands of people will be in heaven. ஆனா இதெல்லாம் எங்கே தான் போகும்? கார்பேஜுக்கு தான் போகும். உங்களுக்கு நிறைய வசதி இருக்கு அப்படின்னா அதை
நிறைய பேர் பையனேஸ் மாதிரி இன்னைக்கு இந்த மீனை சாக்ரிஃபைஸ் பண்ணி நான் யாருக்காவது உதவி செய்ய முடியுமா யூஸ் பண்ணலாம். நிறைய சிசிஎஃப்லாம் அக்கெல்லாம் நிறைய பேர்லாம் ஒரு தெரியுமா இருக்கும். இந்த சிசிஎஃப்ல வேலை செஞ்சவங்க நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்புவோம். I sacrifice my one meal in the evening and I send you this money. I went for one overtime and I got this money and I'm sending you and educating you. கிறிஸ்துவுக்குள்ள இன்னைக்கு நம்ம கர்த்தருக்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அதிகமாக கொடுத்துருக்காங்க. கோல்கேட்டுடைய பிளஸ்ஸிங்க்கு என்ன டெஸ்டிமனி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோல்கேட்டு அவங்க அம்மா சொன்னாங்களா, நீ வீட்டை விட்டு $1 வந்தாங்க, மகனே நீ போற இடத்துல உன்னை கொடுக்கறதுல 1ல் 10ல் 1 நீ கடவுளுக்கு வச்சுரு அப்படின்னா. முதல்ல போய் ஒரு கம்பெனியில வேலை செய்யறார், சோப்பு ஃபேக்டரியில். அவன் $10 கொடுத்தது $1 கொண்டு போய் வச்சான். கடைசியில் அந்த சோப் ஃபேக்டரியை ஒரு வாங்கிட்டார். இன்னைக்கு கோல்கேட் உலகத்தில் இல்லாத இடம் இருக்கா பார்த்தீங்களா? நம்ம ஊர்ல பாத்தீங்களா, பினாக்கா சிபாக்கா இதெல்லாமோ வந்துச்சு, எல்லாம் மூடிட்டாங்க. இங்கே அமெரிக்கால என்ன அக்குவான்றா இக்குவான்றா எல்லாம் வந்து அப்புறம் கொஞ்ச நாள்ல பார்த்தா ஒத்தனை காணும். ஆனா கோல்கேட் எப்போ எந்த செல்ஃப்ல போனாலும் உலகம் முழுவதும் கோல்கேட் தான் இருக்கு. அவர் சாகிறதுக்கு முன்னாடி எத்தனை % ஆண்டோடைய ஊழியத்துக்காக கொடுத்தாங்க தெரியுமா? 60% கொடுத்தாங்க. இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு நிறுவனமாக கால்கேட் போன உலகத்துக்கு அவர் நம்ம சத்தியத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவர் வாழ்ந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்கு உண்மையான பிள்ளை கர்த்தர் நிச்சயமாக நான் உங்களை வாழாக்க தலையாக கிறிஸ்துவை அதிகமாக நேசியுங்கள். உண்மையிலே he worth our love toward him. உண்மையாய் நேசியுங்கள். அவருக்காக எல்லாவற்றையும் தத்தம் செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுதே செய்யுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவன் தம்மை